ஹலோ கனிங் சேனல் பீப்புள், சோஷியல் மீடியாவில் காலிலேருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா காங்கிரஸோட மூத்த மற்றும் முன்னாள் தலைவருமான நம்ம இவிஎஸ் இளங்கோவன் அவர்கள் இப்போ இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போக ஆரம்பிச்சிச்சு. காலையில் எழுந்த உடனே பெரிய அதிர்ச்சியாக எல்லாருக்கும் வந்து கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவருக்கு சென்னையில் இருக்க மணப்பாக்கத்தில் மியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நிமோனியா அப்படின்ற ஒரு நோய் தொற்று இருந்துச்சு அப்படின்ற அவரையும் கண்டெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த சிகிச்சை கொடுத்தாலுமே பலன் இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவர் நம்ம ஸ்டாலின் உட்பட போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் வந்து அவருக்கு வந்து அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டதுலேருந்தே நிறைய பேருக்கு வந்து நெஞ்சை வந்து ரொம்ப பதக்க வச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து தொண்டாற்றிருக்காரு மக்களை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் போது திடீர்னு இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னும் போது அதை யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கேருந்த கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நேரில் போயிட்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்களை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் இறக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, என் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீரை வந்து இருந்துகிட்டே போகுது. நான் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கே நல்லா தெரியுது. டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மூலையில் உட்காந்து என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. எனக்கு வந்து உடல்நிலை சீராக இல்லை, நான் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்றைக்காக இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு நடக்க தான் போகுது. ஏன்னா வந்து என் வயசுமே வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சுல. ஸோ அதனால் வந்து என்னை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் ஆனால் தயவு செய்து எக்காரணத்துக்கு ஒன்றும் கட்சை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு நான் இருந்த வரைக்கும் நல்ல சேவைகளை செஞ்சுட்டு இருந்தேன். ஒருபோதும் நான் வந்து யாருக்கும் வந்து கெட்டதை நினைக்கணும் அப்படின்ற மனப்பான்மையோடு நான் வந்து எந்த ஒரு செயலுமே வந்து ஈடுபடவே இல்லை. இவ்வளோ வயசு காலத்துலேயுமே வந்து நான் வந்து மக்கள் சேவை வந்து மகேசன் சேவை அப்படின்னு சொல்லி நினச்சி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னால் எந்த ஒரு தொண்டுமே ஆற்ற முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடல் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை. பட் இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து கட்சி தயவு செய்து வந்து கைவிட்டுறாதீங்க, மக்களையும் கைவிட்டுறாதீங்க. உதவின்னு கேட்டு வர மக்களை தயவு செய்து வந்து கைவிடாமல் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கடைசியாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதை வந்து இப்போ சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அரசியல் கட்சி தலைவருமே இப்போ அவங்களுக்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீர்னு வந்து புஷ்பா 2 படத்தோட வெளியீட்டு விழாவில் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு வந்து திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக என்ட்ரி போய் அங்கே ஒருத்தங்க வந்து இறந்து பெரிய வந்து ஒரு துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவரை நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று காலையில் அரெஸ்ட் பண்ண அவர் திடீர்னு பார்த்தா நைட்டே வந்து அவருக்கு 14 days ரிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காலையில் பார்த்தா பெயிலில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து நேற்று நைட்டே பெயில் கிடச்சிருச்சு. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு சிலரால் அன்றைக்கி நைட்டு ஓகே இவரை வந்து சிறையில் வச்சு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வாலண்டியராக வந்து என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நைட்டு வந்து சிறையில் வச்சுட்டு தான் மறுநாள் காலையில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.